வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா கிளப் தமிழ். இன்டர்நெட்டில் க்ரீப்பி பேஸ்டா செம்ம ஃபேமஸான பேக்ரூம்ஸ் கான்செப்டை வச்சு 2026 ஒரு மைண்ட் பெண்டிங் சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவியை எடுத்திருப்பாங்க. நார்மலாக நம்ம ரியல் வேர்ல்டோட வால்ஸ்லேயே கிளிச்சாய் அவுட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு என்லெஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே விழுவோம். அதுதான் பேக்ரூம் சாங்க. டல் எல்லோ ரூம் வால்ஸ் கண்டினியூஸா கிங்னு சவுண்டு போடுற ஃப்ளூரசன்ட் லைட் அண்ட் மனசையே கெடுக்கிற காரிடார் மட்டும்தான் இருக்கும். இந்த படத்தோட ஃப்ரேம் டு ஃப்ரேம் ட்விஸ்டட் ஸ்டோரி அண்ட் எண்டிங் பார்க்கலாம். 1990 சிங்க் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ரிசர்ச்சர் நரேன் வரேன் இந்த பேக்ரூம்ஸ்குள்ள மாட்டி ஒரு அன்சீன் மான்ஸ்டர் கிட்ட சாகிறத காட்டுவாங்க. கட் பண்ணா இது ஒரு ரெக்கவர்டு டேப் மானிட்டர் சிங்க் சயின்டிஸ்ட் பார்த்துருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல நம்ம ரியல் ஹீரோ கிளார்க்கு வருவோம். அவன் ஒரு ஃபெயில்ட் ஆர்கிடெக்ட். ஆனா இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஓனர். குடிக்கிறான், ஒய்ஃபோட டைவர்ஸ் ஆகுற ஸ்டேஜ்ல ஃபுல்லா டிப்ரெஷன்ல இருக்கான். தன்னோட மென்டல் ஸ்ட்ரெஸ்க்காக மேரி கிளைன் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட தெரப்பி போறான். அந்த மேரிக்கும் சின்ன வயசுல அவ வீட்டை இடிச்சு வந்த ஒரு ட்ராமா அண்ட் அக்ரோபோபியா, அதாவது வெளி உலகத்தை பார்த்தா பயப்படுவா. ஒரு நாள் கிளர் ஷாப்புக்குள்ள தூங்கும்போது ஜென்ரேட்டர் கிட்ட வால்ல ஒரு க்ளோயிங் ஸ்லிட்டை பார்ப்பான். அதாவது ஆயில் உழுவுறத பார்க்கறான். அந்த டச் பண்ணா அவ்வளவுதான், கிளிச் அவுட் ஆகி நரேன் பேக்ரூம்குள்ள விழுந்துட்டான். அந்த எல்லோ ரூம்குள்ள கிளர்க்குக்கு நரேனோட பொருட்கள் கிடைக்குது அண்ட் ஒரு என்டிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு ஷாப்க்கு திரும்ப வரான். இந்த விஷயத்த தெரப்பி மேரி கிட்ட சொன்னா அவன் நம்பல. ஸோ கிளர்க் தன்னோட ஷாப் மேனேஜர் கேட் அண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாபியை கூப்பிட்டு கேமராவோட திரும்ப பேக்ரூம்குள்ள போறாங்க. ஷாக்கா? எதுக்காக? ப்ரூஃப்காக. பட் அங்கதான் அப்சல்யூட் ஹாரர். ஒரு ஸ்லாப் காரிடார்ல பாபியை ஒரு இன்விசிபிள் என்டிட்டி இழுத்துட்டு போயிடுது. கிளர்க்கும் கேட்டும் பிரியிறாங்க. பில் ரெஸ் ஸ்பேஸ்ல ஹியூமனாய்டு மான்ஸ்டர் கிளர்க்கை துரத்துது. கேட்டோட அலறல் சத்தம் கேட்டு கிளர்க் கேமராவை கீழே வைக்க அந்த கேமராவை ஏதோ ஒரு டிமாண்ட் தூக்குறா மாதிரி அண்ட் கேட் கிளீன் பண்றத மாதிரி ஃப்ரேம் கட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு மேரியோட ஆன்சரிங் மிஷின்ல கிளர்க்கோட மெசேஜ்: நான் பேக்ரவுண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கேன், திரும்ப வர மாட்டேன். மேரி பதறி போய் ஃபர்னிச்சர் ஷாப்க்கு போறா. அவ அங்க பேக்ரூம் போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகி போகும்போது கிளர்க் கம்ப்ளீட்லி பைத்தியமா மாறிப்பான். வால் ஃபுல்லா வினோதமான டெக்ஸ்டர் அண்ட் பெயிண்ட் பண்ணிருப்பான். மான்ஸ்டர் வர சத்தம் கேட்டு மேரி சேவ் பண்ண அவனே அவளை சோக் பண்ணி அன்கான்சியஸ் ஆக்கிடுவா. மேரி கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு டைனிங் டேபிள்ல அவ சேர்ல கட்டி வச்சிருப்பாங்க. படத்துல பீக் டிஸ்டர்பிங் சீன் இதுதான். அந்த டேபிள்ல கிளர்கன் ஒரு 3 அன்ரெஸ்பான்சிவ் மால்ஃபார்ம்ட் லுக் லைக் ஹியூமன் ஸ்ட்ரக்சர், அதாவது இமிடேஷன் டம்மிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று கிளர்க் ஒய்ஃபோட லுக்கலைக் ஃபிகர். சடனாக கிளர்க் ஒரு நைஃபை வச்சு அந்த டம்மியை குத்திட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த கேட்டோட சர்வ்டேட், அதாவது வெட்டப்பட்ட தலை எடுத்து காட்டி மேரி கிட்ட எனக்கு திரும்ப தெரப்பி கொடுன்னு மிரட்டுவான். மேரி அவனை ஸ்கோல் பண்ண கிளர்க்காவை நாட்டை அவுக்கிற வருவான். பட் சடனா அந்த ஃபர்னிச்சர் ஷாப்போட பைரேட் மாஸ்கோட் கேப்டன் கிளர்க்கோட டைனாமிக் டவரிங் டிஸ்கார்ட வேர்ஷன் மான்ஸ்டரை வந்து கிளர்க்கை ப்ரூட்டுவலா கொண்டுடும். அந்த பைரேட் மான்ஸ்டர் மேரியை சேஸ் பண்ண மேரி தன்னோட சைல்ட்ஹுட் ஹோமோட சிமெண்ட் சங்க், அதாவது சிமெண்ட் கட்டி வச்சு அந்த மான்ஸ்டர் ஃபேஸ்ல அடிப்பா. அந்த சண்டேல சிங்க் இன்ஸ்டிடியூட்டோட கேஸ் ஸ்ட்ரேப் ட்ரிகர் ஆகி ஆஸ்மெட் சூசின்ஸ்டிக் வந்து மான்ஸ்டரை கபால பண்ணி மேரிய ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. ரெக்கவரிக்கு அப்புறம் சிங்க் ஆஃபிஷியல் பில் கிட்ட மேரி சொல்லுவா, பேக்ரூம்ஸ் நம்ம ரியாலிட்டியோட ஒரு குவாலிட்டி மிஸ்மெமர்ட் காப்பி. மேரி அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் ஷாட்ல பேக்ரூம்ஸ்குள்ள மேரியோட மெமரிஸ் அந்த இன்டர்ரோகேஷன் ரூம் ரீக்ரியேட் ஆகி உள்ள மேரியோட ஒரு டிஃபார்மேட் சைலண்ட் ஃபேக் சிம்லுக்ரம் டம்மி உட்காந்து இருக்க மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அப்சல்யூட் சைக்காலஜிக்கல் பீக் ஹாரர் மக்களே. உண்மையாலே பேக்ரூம்ஸ் நம்ம மைண்டோட சைக்காலஜிக்கல் ட்ராமா இன்சைட் ஃபிசிக்கல் வேர்ல்டை மாறினா எப்படி இருக்கும்னு ஒரு செம்ம சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸ் லூப் ஹாரர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மாரி அன்லிமிட்டெட் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் மூவி பேக்ரவுண்ட் நம்ம லாங்குவேஜ் ஃப்ளோவில் என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுக்க சினிமா கேப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.